இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பிரபு, நான் உன்னை மட்டும் தான் வர சொன்னேன். பரவாயில்ல பேபி, நீ போயிட்டா. நீ கொஞ்சம் சும்மா இருங்க. என்ன பண்ணு எனக்கு தெரியும். சித்தப்பா, நீங்க எல்லா விஷயத்திலும் சத்யாவை அவாய்ட் பண்ணிட்டு தான் அந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அது என்னையும் சேர்த்து அவமானப்படுத்துறதுன்னு உங்களுக்கு ஏன் புரியலன்னு எனக்கு தெரியல. நான் அப்படி எந்த உள்நோக்கத்திலையும் செய்யல பிரபு. இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் எங்கேயும் அவமானப்பட்ட கூடாதுன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். புடவை செக்ஷன் எங்க இருக்கு? அங்க இருக்கு சார். அக்கா, அந்த கத்திரிப்பு கலர் எடுங்க. இந்தாங்க. ஏய் சத்யா, உங்கள் பேபி. இவங்க எப்ப வந்தாங்க? ஏய் சௌமியா, நீ ஏன் சோகமா இருக்கிறன்னு எனக்கு தெரியும். நீ கல்யாணத்துக்கு கட்ட போற சேலை கதிரி செலக்ட் பண்ணதா இருக்கணும், அதானே? செலக்ட் பண்ண வருவான், நீ போ. நிஜமாவா? போ. தேங்க்ஸ் அண்ணி. யாருங்க போன்ல? போன்ல அத்தை தானே? பாத்தீங்களா எப்படி கரெக்டா சொன்னேன்னு? இந்த கலர் ஓகேயா? இது வேணாம் ஒரு பேபி, கொஞ்சம் லைட் கலரா போலாமே. லைட் கலர் எடுங்க. ஓகே சார். டைம் ஆச்சு. கதிர் எங்க? ஆன் தி வே, வந்து நிறுறான். அப்படியா? எப்பா இரு. அக்கா, நீ என்னடா இங்க வந்துக்கிறா? அடுத்த வாரம் எக்ஸாம்க்கு டெல்லி போறேன்ல, ஆமா, அதுக்கு தான் ட்ரெஸ் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, நீங்கெல்லாம் இங்க வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சாரிக்கா, நான் வேற கடையில் போய் வாங்கிக்கிறேன். சரிடா, நீ போயிட்டு வா. சரிக்கா. கதிர், ஒரு நிமிஷம். கதிர் சார், காத்துல ஓவரா தூது விடாதீங்க. பிரபு மாமா பக்கத்துல தான் இருக்காரு. எங்க அந்த ஷர்ட் எடுங்க, அது கீழே. பார்த்தா டென்ஷன் ஆயிடுவார். சாரிக்கா. குன்று எனக்கு உங்களோட பேசணும். வா கதிர், நான் இப்ப இங்க இருந்து அப்படியே போறேன், நீ பின்னாடியே வா. அம்மா, எனக்கு பசிக்குது. இதுக்குதான் வீட்லயே சாப்பிட்டு வான்னு சொன்னேன். எங்க நீ கேக்குற? இங்க வந்து பசிக்குதுன்னு சொல்ற? இந்த கடையில தான் செகண்ட் ஃப்ளோர்ல கேண்டீன் இருக்குல்லம்மா, நான் அங்க போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். மா, அதெல்லாம் நீ எங்கேயும் போக வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்க, அவங்க வரும்போது நீங்க இருக்கணும். என்ன தம்பி, பசிக்குதுன்னு சொல்றா? போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரட்டுமே. அப்புறம் மாப்பிள்ளை வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்ன பண்றது? நீ போயிட்டு வா.
என்ன மீறி நீ எங்கேயும் போயிட முடியாது. கதிர், சௌமியா, ஐயோ நினைச்சேன் இதுக்குதான் நீ பசிக்குதுன்னு போய் சொல்லிட்டு வந்தியா? ஐயோ இல்ல மாமா, உண்மையிலேயே ரொம்ப பசிக்குது. நான் கேண்டீன் போறதுக்கு தான் வந்தேன். அப்ப இவன் எப்படி இங்க வந்தான்? நான் ரெஸ்ட் ரூம் போறதுக்கு வந்தேன். ரெஸ்ட் ரூம் போக வந்தவன் போக வேண்டியதாடா, இங்க எதுக்குடா நிக்கிற? சரி போறேன். ஏய் நில்லு. நீ எதுக்குடா நிக்கிற? நீ போடா. ஏய் நில்லு. நீ எதுக்கு அவன் பின்னாடி போற? நீங்க தானே என்ன செல்லம்மா போடான்னு சொன்னீங்க. ஐயோ கொல்றியம்மா. சரி, ஒரு குழப்பமும் வேண்டாம். டேய் நீ கேண்டீன் போடா. வாமா நம்ம ரெஸ்ட் ரூம் போலாம். ஐயோ என்ன மாமா நீங்க லூசு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? லூசு மாதிரி பேசுறனா? ஆமா, நான் தான் கேண்டீனுக்கு போனோம், அவன் ரெஸ்ட் ரூமுக்கு போனோம். ஆமால. ஆமாவா இல்லையா? டோட்டல் ஜம்ப். நீங்க அவனை கீழே போக சொல்லுங்க. எல்லா ஃப்ளோர்லயும் தான் ரெஸ்ட் ரூம் இருக்கே. ஆமா கரெக்ட்ல. டேய் நில்லு. கீழ இறங்கி வாடா. என்ன? கீழ தான் ரெஸ்ட் ரூம் இருக்காம நீ அங்க போடா. கேண்டீன் மேல தானே இருக்கு. ஆமா, உன் பாதுகாப்புக்கு இப்ப நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வர்ற. என்ன மீறி இங்க எதுவும் நடக்காது. ஃபாலோ மீ. தலையெழுத்து. நீ வா. கண்கொத்தி பாம்பா இந்த மாமா வீரசிங்க இருக்கும்போது அந்த சுண்டக்கா பையன் உங்ககிட்ட பேசிடுவானா இல்ல நான் தான் விட்டுருவனா? என்ன சௌமியா? என்ன அவளை காணோம்? அவன் கூட போயிட்டாளா? ஐயோ, இந்த விஷயம் மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சது என்ன ஊறுகாய் போட்டு ஒரு வாரத்துக்கு சாப்பிடுவாளே. சௌமியா எங்க போன? ஐயோ, உங்க மாமா மாதிரி ஒரு மாங்காவை இந்த உலகம் ஃபுல்லா தேடினா கூட பார்க்க முடியாது. பாதுகாப்பா கூட்டிட்டு போகணும்னா உன்னை முன்னாடி அனுப்பிட்டு அந்த ஆளு தானே பின்னாடி வரணும். அந்த ஆளு முன்னாடி போயிட்டு உன்னை பின்னாடி வர சொல்றாரு. ஏய், எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு கதிர்.